நம்ம அடிக்கடி சாப்பிட்டு சுவைத்த ஒரு டிஷ்ஷை ரொம்ப நாள் அப்புறம் மீண்டும் சுவைக்கும் போது அதனுடைய சுவை மாறி இருக்கிறத உணர முடியும். அது யாரோ ஒருத்தர் மட்டும் உணராம அதை சாப்பிட்ற அத்தனை பேருமே உணரக்கூடிய அளவிலான மாற்றமா இருக்கும். அது என்னன்னா, நிறைய நிறுவனங்கள் அவங்களுடைய தயாரிக்கும் ஃபார்முலாவை பணத்தை மிச்சம் பண்றதுக்காக ரகசியமா மாத்திடுறது தான் காரணமா இருக்கும். இந்த மாதிரி ரகசியமா அதனுடைய டேஸ்ட்டை மாற்றின உணவுகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபேண்டாவை அதிகபட்சம் எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ இதோட டேஸ்ட் மாறி இருக்கிறதா குடிக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த டேஸ்ட் குடிக்கிறவங்களுக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஃபேண்டாவில் பயன்படுத்தியிருக்க ஆரஞ்சு ஃப்ளேவரை தான் சொல்லணும். சோடாவில் பயன்படுத்துகிற சுகர் டேக்ஸை குறைக்கிறதுக்காக இவங்களுடைய யூகே கம்பெனி ஃபார்முலாவை இங்கே பயன்படுத்தி இருக்காங்க. அது குறைவான சர்க்கரையை தான் பயன்படுத்துமாம். இதோட செயற்கை சுவையூட்டிகளை பயன்படுத்தி இருக்காங்க. டேஸ்ட் மட்டும் மாறாம லோகோ, பாட்டில் ஸ்ட்ரக்சர்னு எல்லாமே மாறி இருக்கு. இருந்தாலும் கன்சியூமர்ஸ்க்கு இந்த டேஸ்ட்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து கன்சியூமர்ஸ் இந்த டேஸ்ட் நல்லா இல்லை அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டே தான் இருக்காங்க. ஃபேண்டா கம்பெனியும் பழைய டேஸ்ட்டுக்கு மாத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் மாற்றவே இல்லை. நெஸ்லே சாக்லேட். நெஸ்லே தயாரிப்பில் வந்த சாக்லேட்ஸை சுவைக்காதவங்க இருக்கவே முடியாது. ஆனால் நெஸ்லேயுடைய தயாரிப்பில் வர்ற சாக்லேட்டோட டேஸ்ட் இப்போ மாறி இருக்கிறதா கன்சியூமர்ஸ் சொல்கிறாங்க. அதை அந்த நிறுவனமும் ஒத்துக்கிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் வெண்ணிலாக்கு பதிலாக ரியல் வெண்ணிலாவை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றத்தை வாங்குறவங்க யாருமே ஏற்றுக்கவே இல்லை. கிட்கட் பார்ஸ்லையும் சுகருக்கு பதிலாக கோகோவை ஆட் பண்ணி அதோட டேஸ்ட்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. யூகேல விற்கப்படக்கூடிய கிட்கட் மற்றும் மில்கி பார்ல லேபிளை மாற்றி எக்ஸ்ட்ரா மில்க் அண்ட் கோகோன்னு ஆட் பண்ணி விற்கப்படுது. இதுல இருக்க சுகரை 10% குறைப்பதற்காக கம்பெனி இப்படி செய்திருக்காங்க. ஆனா இது கன்சியூமர்ஸ்க்கு ஏத்துக்கிறதாவும் இல்லை, விரும்பத்தக்கதாகவும் இல்லை. கொக்கோ கோலா. மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்ட ஒன்றுன்னு பார்த்தா அது கொக்கோ கோலா. 1985 அவங்களுடைய ஐகானிக் ட்ரிங்க்குக்கு புது ரெசிபியை டெஸ்ட் பண்ணினாங்க. அந்த புது குளிர்பானம் பழையதுடைய சுவையை பின்னுக்கு தள்ளி முன்னாடி வந்திருக்கு. டேஸ்ட் டெஸ்டர்ஸ்க்கும் இந்த சுவை ரொம்ப பிடிச்சமானதா இருந்திருக்கு. அதுவும் பெப்சியை விட இது ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கு. இதனால கம்பெனி இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அது என்ன மாற்றம்னு பார்த்தா, ட்ரைட் அண்ட் ட்ரூ ஓல்டு ஃபார்முலாவை புது ஒன்னா மாற்றினாங்க. அந்த வருஷத்துல பல மாதங்கள் பழைய கோக்கை எந்த கன்சியூமர்ஸும் வாங்கவே முடியல. அதுக்கு பிறகு புதுசா வந்தாலும் மக்கள் பழைய கோக்கோட டேஸ்ட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. கார்பரேஷனும் இதை ஒத்துக்கிட்டு கம்பெனி மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதனால கம்பெனி புதுசை எடுத்துட்டு பழசையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனருக்கு பதிலாக கார்ன் சிரப்பை பயன்படுத்தியிருக்காங்க. இது பழைய கோக்லேயும் இருந்திருக்கு. கேட்பரி க்ரீம் எக்ஸ். சாக்லேட்ல கேட்பரி க்ரீம் எக்ஸ் ரகசியமா டேஸ்ட்டை மாத்திருக்காங்க. டைரி மில்க் சாக்லேட்ல இருந்து இந்த கோகோ மிக்ஸ் சாக்லேட்டா மாத்திருக்காங்க. கம்பெனி பணத்துக்காக இதை மாத்தலன்னு சொல்லியிருக்காங்க. க்ரீம் எக்ல கோகோ மிக்ஸ் சாக்லேட் தான் பெஸ்ட் ஒன்னுன்னு குறிப்பிட்டு இருக்காங்க. இந்த புது ஃப்ளேவர் சீப் டேஸ்டா இருக்குன்னு கன்சியூமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர் பன்னில அதிகம் லாபம் ஈட்ட முடியும்னு கம்பெனி நம்பிட்டு இருந்தா அது சுத்தமான முட்டாள்தனம். ஏன்னா வாங்குற கன்சியூமர்ஸ் யாரும் நல்ல விதமா அதை ஏற்றுக்கல. இதனால கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகியிருக்கு. கேட்பரி க்ரீம் எக்ஸ் அவங்களுடைய மாற்றம் அவங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நியூட்டெல்லா. பார்க்க லேசான நிறத்துல இருந்தாலும் சுவையில அதிக இனிப்பானது தான் நியூட்டெல்லா. கோக் மற்றும் அது மாதிரியான நிறுவனங்கள் சுவையை குறைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க. புது நியூட்டெல்லா அதிக இனிப்பானதாகவும் பார்க்க லேசான நிறத்திலையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக அளவுல பவுடர்ட் ஸ்கின் மில்க்கும் கலக்கப்பட்டு இருக்கு. இது சம்பந்தமா அந்த நிறுவனத்துக்கிட்ட பேசினப்போ நியூட்டெல்லாவோட குவாலிட்டி அதேதான்னு சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்துகிற கன்சியூமர்ஸ் டேஸ்ட்ல மாற்றம் இருக்குன்னு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதிக சுகர் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும்னு சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் புகார் பரப்பிட்டு இருக்காங்க. இதனால நியூட்டெல்லா நிறுவனம் அவங்களுடைய பழைய சுவையை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்ல ஏதாவது மாற்றத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா?
அப்படி ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. subscribe